மனிதர்கள்ல சில மனிதர்களுக்கு ஏதாவது கெடுதிகள் செஞ்சிடறாங்க இல்லையா? உதாரணத்துக்கு ஏதாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க, அது வாங்கிட்டு தராம விட்டுருவாங்க. இல்லையா அந்த மனுஷனை தவறா எதுவும் பேசியிருப்பாங்க, அல்லது தண்டிச்சிருப்பாங்க, அல்லது அடிச்சிருப்பாங்க, இல்ல காயப்படுத்தி இருப்பாங்க. இப்படி ஏதாவது சில விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. ஏன் அவனை பத்தி புறம் பேசியிருப்பாங்க. இது போன்ற பாவங்கள் எல்லாம் பெரும் பாவம் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த பெரும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும்னா யார் இந்த பாவங்கள் செஞ்சாங்களோ அவர் இந்த பாவங்களை விட்டு சுத்தமாகணும், அல்லாஹ் அவருடைய இந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும்னா எந்த மனிதருக்கு இது போன்ற பாவங்களை செய்தார்களோ அந்த மனிதனிடத்திலே இந்த பாவத்தை செஞ்சவங்க என்ன பண்ணணும்? போய் மன்னிப்பு கேட்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தரை பத்தி புறம் பேசிட்டோம், ஒருத்தர் மேல இல்லாத பொருளாத அவதூறு சொல்லிட்டோம், அல்லது அவருடைய பொருளை அபகரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மனுஷர்கிட்ட நம்ம யாருக்கு அந்த தப்பை செஞ்சோமோ அந்த மனுஷர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிட்டேங்க, நீங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். உண்மையிலேயே மனம் வருந்தி அந்த மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட மனிதரும் மனசார நம்மளை மன்னிச்சாதான் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான்னு ஹதீஸ்ல இருக்கு. ஆக நம்ம எந்த சூழ்நிலையும் பிறரை காயப்படுத்தியோ பிறருடைய இது போன்ற பாவத்துக்கு ஆளாகிறவோ இல்லாதவாறு நம்ம கவனமா இருந்துக்கணும்.